எப்பவுமே சீன்ஸ் பிரேக் டவுன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிக் பண்ண படம் வந்துட்டு காக்கா காக்கான்ற படத்தம் 2003 ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 1. ஸோ இப்போ சூர்யா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறனால சூர்யா படம் பிக் பண்ணது ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ பேசிக்கலி இதில் எந்த சீன் பிக் பண்ணுறனாக்கா படத்தோட ஃபஸ்ட்டு சீன் தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவி வந்து எப்போவுமே ரொம்ப நாள் நம்ம கனவு கண்டு அந்த ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரி எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப பில்டப் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் நீட்லஸ் டு சே அவர் எவ்வளோ ஃபேமஸ்ஸு, என்ன மாதிரி படங்கள் எடுப்பார், அவர் என்ன டைப் ஆஃப் படங்கள் எடுப்பார்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மூவி அதை எடுக்க ட்ரை பண்ணி ரொம்ப நாள் அது செகண்ட் மூவி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கலி இந்த சீனை நான் ஏன் செலக்ட் பண்ணேனாக்கா, ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து ஒரு ஆக்ஷன் சீன், அதுவும் வந்துட்டு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு கான்டினென்ட் மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல ஒரு தண்ணி லேக்கில் கிட்ட வந்துட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகி அவர் வெளியில் வந்து விடுற சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஏன்னாக்கா வந்து அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒரு சீன் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து பியூர்லி இமேஜினேட்டிவ் சினிமான்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ரிலேட் அது. ஸோ நிறைய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ஷாட்டு இல்லை ஒரு ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு 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 எஃபெக்ட் வரது தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இமேஜினேஷன் போட்டு ஸ்க்ரீன் பிளே எப்படி வேணால் பில்டப் பண்ணி எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ பேசிக்கலி வந்துட்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து இது மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு ப்ரீ இயரான்னு சொல்லணும் அந்த 2003 டைமு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு எலீட் ஃபிலிம் மேக்கராக அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து மணிரத்னம் படத்தில் வர மாதிரி நிறைய விமன் அசிஸ்டன்ட் டைரக்டர், ரொம்ப எஜுகேட்டட் அப்ரோச்சு, ரொம்ப இன்டெலெக்சுவல் அப்ரோச் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி அவர் கெத்தான ஒரு ஃபில்ம் மேக்கர் கௌதம் வாசுதேவ் மேனன். அவரோட படங்கள் பல விஷயங்கள் எனக்கு அவ்வளோ உடன்பாடில் ரொம்ப ரசிச்சதில்லை. எஸ்பெஷலி இந்த காக்கா காக்காவோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து இந்த டிவிடிலாம் வந்து சமயம் டிவிடி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இந்த காமெண்டரிஸ்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க டேரக்டர்ஸு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு டைரக்டரி கமெண்ட்ரி மாதிரி கொடுத்து மார்ட்டின் ஸ்கார்செஸி மாதிரி அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தார். அவர் வந்து கொஞ்சம் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி சொல்லலாம், கௌதம் லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஸோ அதில் வந்து அவர் கொடுக்குற அந்த ஆட் ஆன் டீட்டெயில் ஒரு எக்ஸ்ட்ரா இது போட்டிருந்தாங்க. அதில் மட்டும் ஹீரோயின் பழைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் வந்துட்டு அந்த மாதிரி விழுந்தவொடனே ஒரு ஓப்பனிங் சீன் வந்துட்டு எப்போவுமே ஹீரோ சாங்ஸ் போடுறது, கெத்தாக நடந்து வர மாதிரி இருக்கிறது, ஒரு ஓவராக மாஸ் ஹீரோயிசம் ஆர்டிஃபிஷியலாக திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஓப்பனிங் சீன். அது வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே லைக் ஏன் இது நடக்குது, எதனால் இப்படி ஆறான், எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் நமக்குள்ள வருது. ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு ஐடியல் வே ஆஃப் ஃப்ரெஷ் ரைட்டிங் சொல்லலாம். ஸோ ஐடியலி எல்லாமே சினிமா எடுக்கிறதோ இல்லை ஒரு கதை எழுதுறதோ வந்து ஒரு இமேஜினேஷனை கம்யூனிகேட் பண்ண தான் எல்லாருமே மூவிஸ்க்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சினிமா பார்த்து எடுக்காம ஒரு காப்பி அடிச்சு வராம ஒரு ஃப்ரெஷ் இமேஜினேஷனை வந்து திங்க் பண்ணி எழுதி அதை விஷுவலைஸ் பண்ணி அதை எடுத்தது வந்து ஒரு ஸ்டன்னிங்காக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சீன் பற்றி நிறையவே எல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி சூர்யா வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவரோட டூப் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அந்த படத்தில் அவரே டேக் ஓவர் பண்ணி நடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் அவர் நிறைய ரிஸ்க் எடுத்திருந்தார். இந்த படம் வந்து ஜெயிச்சாகலன்னா கொஞ்சம் ரொம்ப டஃப்ன்ற மாதிரி, இதுதான் கெரியர்ன்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருந்த மாதிரி இருந்தது சூர்யா. ஸோ அந்த வருஷம் வந்து சாமின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 மாதம் முன்னாடி வந்திருந்த ஒரு விக்ரமோட படம். விக்ரம் அண்ட் சூர்யாவோட கெரியர் கொஞ்சம் பெரலலா போன மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இதுவும் போலீஸ் படமா வர்றதுனால என்னடா இது எல்லா திருப்பி திருப்பி போலீஸ் படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக போலீஸ் படம்னா வந்து ஓவர் சண்டை ஓவர் சவுண்டாக இருக்கும். இதை வந்து கிளாசிக்காக கொண்டு போனது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அது வந்து கௌதமோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் இருந்த மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வந்துட்டு அந்த படத்தில் கொஞ்சம் போலீஸ்னாலே வந்து ஒரு ராவா ரஸ்டியாக இருப்பாங்கன்ற மாதிரி இல்லாமல் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், ஒரு கனவோடு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் டீட்டெயிலிங், கேரக்டர் இன்டெப்த்து ப்ராக்டிக்கலாக ரெலவெண்ட்டாக ரிலேட் பண்ணி பேசின மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு
இந்த காக்கா காக்கா படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஷாட் வந்து எவர்கிரீன் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அத ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அது ஸ்பிரிட் வரல அதுல. தெலுங்குலயும் ஆவரேஜா தான் போச்சு. ஹிந்திலயும் ஆவரேஜா தான் போச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாரி ஒரு ஃப்ரெஷ் சினிமா, இந்த மாரி வந்து சினிமா நாங்க மாத்தப் போறோம். ஹாலிவுட் சினிமா மாரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்ல வந்த படங்கள் வரிசையில இந்த படத்த நம்போ ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாடலாம். அ எஸ்பெஷலி லைக் இந்த படத்தோட ஷாட்ல வந்துட்டு அந்த செட்டிங் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. கேமராலாம் வந்து ரொம்ப புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர்ஸ் கூட சொல்லியிருந்தாரு. இது மாரி வந்து அ ரொம்ப ரெப்பிட்டிட்டிவா, மசாலாவா எடுக்காம, ரியலிஸ்டிக்கா ஃபர்ஸ்ட்டு ரியல் சினிமா வந்து அப்பப்போ வந்து தல காட்டுவோம் தமிழ் சினிமால. அப்படி வந்து ஒரு ரியலிஸ்டிக் சினிமா இது. ஸோ இந்த மாரி ஒரு ரியலிசம் அப்ரோச்சோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா, மொபைல்ல எடுக்கிற மாரியே தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி ஒரு சினிமால வந்து ஒரு ஃபிக்ஷன் எஃபெக்ட்ட கொண்டு வர முடியும். அந்த எஃபெக்ட் தான் சினிமான்றத வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபர்ஸ்ட் ஷாட் எல்லாமே எடுத்தோனே ஓப்பன் பண்ணா அப்படின்னு தான் கதையே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஓப்பன் பண்ற சீனே வந்து வேற லெவல்ல இருந்து இம்ப்ரெஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால தான் காக்கா காக்கா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன பத்தி என்னோட "சீன பாருங்க ஜி" அப்படின்ற இந்த சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பேஸ்ட் ஆன் சப்போர்ட் இன்னும் அடுத்தடுத்து நெறைய சீன்ஸ் நெறைய ஐடியா வச்சிருக்கேன். சி யூ. பை.